ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு குறித்து புதிய அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு புதிய சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணைய வழியே ஆவணப்பதிவு முறையை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளம் மூலம் இணைய வழியில் தங்களது ஆவணப்பதிவுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கான சேவையை இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பட் அது அந்தளவுக்கு வந்து சரியாக ஒர்க் பண்ணலை. பட் இப்போதைக்கு கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணுற மாரி கட்டாயமாக்கி சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் ரேஷ் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணீங்க, அல்லது வெளியில் இருக்க டாக்குமெண்ட்ரேட்டர் அவங்ககிட்ட கொடுத்து தாங்க நீங்கள் ஆவணம் பதிவு பண்ணி டோக்கன்லாம் புக் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்களே ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம். வருகை இல்லாத ஆவணப்பதிவு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆவணப்பதிவிற்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள்நுழைவிற்கு அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆவணப்பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் போட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் தங்கள் உள்நுழைவு வழியே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட நெறிமுறைகள் வழங்கப்படுகிறது. ஸோ வருகையில்லா ஆவணப்பதிவு நீங்கள் ரேஷ் ஆஃபீஸே போக வேண்டாம், வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே எதெல்லாம் நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து முதல் விற்பனை மனை, அதாவது ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து ரேஷ் ஆஃபீஸ் போகாமலே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட் இருக்குது பாருங்கள், அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ளாட்டும் சரி ஃப்ளாட்டும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் முதலியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரேஷ் ஆஃபீஸ் போக வேண்டாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் நீங்கள் ரேஷ் ஆஃபீஸ் போக வேண்டாம். வங்கிகளில் பெரும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக எந்த எமோடிலாம் இருக்கும் அதுக்கெலாம் இங்கே போக வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள் வழக்கறிஞர்களுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களாகவே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஸோ நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை மேலற்றம் செய்ய வேண்டும். அதாவது யார் எழுதி கொடுக்குறீங்க, யார் வந்து பார்த்தா பெற போகிறீங்க, சாட்சி எல்லாருடைய ஆதார் கார்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஆதார் வந்து ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவழி படலம் வழி ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக தான் சரிபார்க்கணும், அல்லது ஐரிஸ் மூலமாக சரிபார்த்து நீங்களே ஆன்லைனில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழில்நுட்ப தேவைகள், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்றத கொடுத்துறாங்க பாருங்கள். இணைப்பு ஆன்லைன் நெட் கனெக்ஷன் இருக்கணும், இது இல்லாமல் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெப் கேமரா, இந்த மூணுமே இருக்குது அப்படின்னா நீங்களாகவே ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இசேவை மையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஒரு சேவையை பண்ண முடியும். நார்மலாக பொதுமக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்லாம் இருக்காது, வெப் கேமரா இருக்காது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்கணுங்க. நார்மலாக 4ல் வர ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பயன்படுத்த முடியாது, தனி ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வச்சிருக்கணும். அதனால் ஸோ ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காங்க, இசேவை மையம்லாம் வச்சுருக்கவங்க ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு கொடுத்துக்கலாம். வருகையில் ஆவணப்பதிவு அவங்க வந்து ரேஷ் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாங்க, அந்தளவுக்கு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தா ரேஷ் ஆஃபீஸ் போயிட்டு பண்ணுற சர்வீஸும் வீட்டிலேருந்து நீங்களே பத்திரப்பதிவு பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இப்போ செயல்பட்டு வராங்க.
இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட் ரேட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்குவாங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக எல்லாத்துக்குமே நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை தமிழக அரசு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ tnreginet.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நான் விரைவில் வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணிட்டு அதை கொடுத்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிட்டு சீக்கிரமாக போட பார்க்குறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான டீட்டெயில். ஸோ நீங்கள் பத்திரப்பதிவு அதாவது அலுவலகத்துக்கே போகாமல் இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதோட கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.